தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதே தாழ்மை. அப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்களுக்கு இன்னும் அதிக கிருபை அளிக்கிறாரே. அந்த கிருபை இன்னும் அதிகமாய் உங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன், கொடுத்து வச்சவன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நீ குற்றமற்றவன், நீ கண்டிக்கப்படாதவன், நீ ஐஸ்வர்யவான், நீ ஆரோக்கியவான். உன் வாழ்க்கை செழிக்கும். உன்னுடைய தேசத்துல மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற வேலை அனைத்திலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளை இடுவார். நீ கையிட்டு செய்கிற வேலை அனைத்திலையும் உன் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ எங்க போனாலும் உனக்குள்ளிருந்து ஆசீர்வாத நதி புரண்டு ஓடும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல, ஓங்கி வளருகிற விருட்சம் கன்றுகளை போல, சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் பலவனுடைய கையில் உள்ள அம்புகளாய் இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததி இதே மதுரை மாவட்டத்தில் பலத்திருக்கும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் பாடுகள் நிமித்தமாக உனக்கு சொந்தம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பெரிய காரியங்களை செய்வாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நீ மிகவும் பெருகுவாய், விருத்தி அடைவாய். வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஆட்களாய் இருப்பாய். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், வற்றாத நீரூற்றை போலவும், வாரி இறைக்கிற கிணறை போலவும் இருப்பாய். நீ ஏழைகளுக்கு கொடுப்பாய், தரித்திரனை நினைப்பாய். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன்னை பார்க்கிற அனைவரும் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளாலும் நீ அறியப்பட்டிருப்பாய். சகல ஜாதிகளும் உன்னை பற்றி பேசுவார்கள். நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்.